இன்றைய நாளிலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேதவசனம் வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 1-2 வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40:1-2. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி என் கால்களை கண்மலைக்கு மேலாக நிறுத்தினீர். என் கால்களை கண்மலைக்கு மேலாக நிறுத்தினீங்க. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நன்றியோடு குடும்ப துதிக்கிற ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, உன்னதங்களில் உட்கார செய்தி. 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 உளையான சேற்றில் உழன்ற எண்ணெயோ தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ, சொல்லலாமே. உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழன்ற எண்ணெயோ தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். தூக்கி நீர் கழுவி நீர் காத்து வருகிறீர். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றுக்குள்ள கிடந்த எண்ணெய தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தும்படியாய் வந்திருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரை நன்றியோடு குடும்ப துதிக்கிறப்பா. உடைய பாசமுள்ள கருத்துக்குள் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஆவியானவர்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக. இன்றைக்கு எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனமாயிருக்க பேசுவீராக ஆண்டவரே. இந்த பெரும் பாதையில நாங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு நீர் எங்களோடு கூட பேசுகிறதுக்கு நன்றி அப்பா. உடைய பாசமுள்ள கரங்களுக்குள்ள எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மீண்டுமாய் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வேதவசனம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைக்கு மேலாக நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. போதுமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நீங்க என்ன செஞ்சீங்க? என்ன தூக்கி எடுத்தீங்க. நான் திரும்பவும் சொல்லுகிறேன். நம்ம எப்படி எந்த ஜனம்? மீட்கப்பட்ட ஜனம். அதாவது சிலுவை பாடுகளுக்கு பின்பாக தொடர்ந்து தேவன் நம்மளை அடுத்து பக்கத்துல கரத்தை பிடிங்களே. பக்கத்துல இருக்கிறவங்களை கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கிறீங்க. சரியான நியமிக்கப்பட்ட ஸ்தலத்துல கானானுக்குள்ள சரியா வந்தீங்கன்னா போய் சேர்ந்துருவீங்க. ஆமா, பின்னிட்டு பாராம உப்பு தூணாகாம கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பாதையிலே
போய் சேருகிறதற்கு உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆமென் என்று சொல்லாமா? நம் சிலுவைக்கு பின்பாக தொடர்ந்து மீட்கப்பட்டவர்கள், அதாவது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10 அப்படியே 10வது வேத வசனம் அப்படி 9 அப்படியே ஒன்னொன்னா நம்ம வாசிக்கிற பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவாள் என்று சொல்லி நம்ம தியானிச்சோம். அப்ப எந்த கூட்டம்? நம்ம மீட்கப்பட்ட கூட்டம். மீட்கப்பட்ட கூட்டத்திலிருந்து நம்ம எந்த பாதைக்குள்ள போனோமாமா? பெரும் பாதைக்குள்ள போனோம். பெரும் பாதைக்குள்ள போகிற பொழுது அங்கே நமக்கு என்ன இருந்தது? கண்மலை இருந்தது. நான் இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பிட்டு சொல்லுகிறேனே, இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுக்கு பின்பு மோசேயை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எங்கிருந்து? எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது போலதான் நம்ம பாவத்தினுடைய எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம்? வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே முதல்ல எது தடையா இருந்தது? செங்கடல் தடையா இருந்தது. என்ன தடையா இருந்தது? செங்கடல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது போல நம்ம வெளியே வந்த உடனே நமக்கு நிறைய தடைகள் இருந்தது. ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிரித்து என்ன செஞ்சா? பெரும் பாதையை உண்டு பண்ணினது போல நமக்கும் தேவன் இப்ப என்ன செஞ்சாரா? பெரும் பாதையை தேவன் என்ன செஞ்சாரு? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெரும் பாதைக்குள் வந்து கொண்டிருக்கிற பொழுது, அவர்கள் ஒரு இடத்துல வருகிற பொழுது, அதாவது 15 செங்கடல் பிளக்கிறது, 16 17 பார்த்தீங்கன்னா அவங்க முறுமுறுக்கிறாங்க. எங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை என்று முறுமுறுக்கிற பொழுதுதான் அங்கே ஒரு 17ஆம் யாத்திராம் 17 வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு கண்மலை அடிக்கப்பட்டது. ஆமென் என்று சொல்ல, அந்த கண்மலை அடிக்கப்பட்டது. அதுல இருந்து என்ன வந்ததாமா? தண்ணீர் புறப்பட்டு வந்தது. அப்போ தேவன் கடந்த வாரத்துல சொன்னாரு, நமக்காக கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க கானானை நோக்கி பிரயாணப்படுகிற பொழுது, கானானை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிற பொழுது அந்த கண்மலையும் அவர்களோடு கூடவே வந்தது. ஆமென் என்று சொல்லாமா? 1 கொரிந்தியர் 10:4-5 எல்லாம் நம்ம வாசிக்கிற பொழுது அந்த கண்மலை கூடவே வந்தது. அதுபோலதான் நம்மளுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாகிய கண்மலை அல்லது கண்மலையாகிய கிறிஸ்து நம்மளோடு கூட வருகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? இதை குறித்து கடந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசினார். திரும்ப சொல்லுங்க, நம்ம எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். இப்ப எந்த பாதையாய் போய் கொண்டிருக்கிறோம்? பெரும் பாதையாய் போய் கொண்டிருக்கிறோம். இப்ப பெரும் பாதையில நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு யார் இருக்கிறதா? கண்மலை. கண்மலையாங்கிறது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. கண்மலையாகிய கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்னவென்றால், மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேலா என்னை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினார். அப்ப இப்ப என்ன சொல்றாருன்னா, நமக்கு அந்த பெரும்பாதையில என்ன இருக்குது? நல்லா சொல்லுங்க, என்ன இருக்குது? கண்மலை. இப்போ அந்த கண்மலை என்ன செய்து அப்படின்னா, அந்த கண்மலை குறித்து 7 காரியம் இருக்கு. இப்போ 7 காரியம் இருக்கு. நான் 7 இப்போ பேச முடியாது, ஆனால் நான் கண்மலை தாண்டி அடுத்தடுத்து போகணும்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இந்த இடத்துல வாசிக்கிறேன். ஏன்னா கண்மலையில் தங்குகிற புறாவே, கண்மலையினுடைய வெடிப்புகளில் இருக்கிறவளே, அப்படின்னு நிறையா இருக்குது கண்மலை குறித்து ஆவிக்குரிய அர்த்தம். ஆனால் இந்த 2 காரியத்தை சொல்றார். ஒன்று, இந்த கண்மலை என்னுடைய தேவையை பூர்த்தி செய்கிறது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? அதாவது மோசே கிட்ட தேவன் சொல்றாரு, அந்த கண்மலை என்ன செய்ய? முதல்ல அடின்னு சொன்னாரு. 2வது அந்த கண்மலையோட நீங்க என்ன செய்யணும்? பேசணும்னு சொன்னார். அப்ப கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட்டார். 2வது அந்த கண்மலையோட நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணுமாமா? பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கடந்த வாரத்திலே தேவன் சொன்னார். இப்போ என்ன சொல்றார்னா, அந்த கண்மலையோட பேசுறது மாத்திரமல்ல, சொல்லுங்க, அந்த கண்மலையை பார்த்து பேசுறது மாத்திரமல்ல, அந்த கண்மலையிலே நாம் நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்ல, அந்த கண்மலையில என்ன பண்ணணுமாமா? என்ன பண்ண வேணுமாமா? அந்த கண்மலையில நாம நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை என்றால் அந்த கண்மலையிலே நின்று, சொல்லுங்க, அந்த கண்மலையை நின்று வேர் ஊன்ற வேண்டும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? அந்த கண்மலையில நின்று என்ன செய்யணுமாமா? வேர் ஊன்ற வேண்டும். இதைத்தான் யோபுவின் புத்தகம் யோபு 28:10 வாசிங்கம்மா. யோபு 28:10. கண்மலைக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான். அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். அதாவது நான் கடந்த வாரமே இதை சொன்னேன்.
கண்மலைக்குள்ள நம்ம நின்று அந்த கண்மலைக்குள்ள நம்ம என்ன செய்யணுமா, உள்ளே வேர் ஊன்ற வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த கண்மலையில நின்று அப்படின்னு என்ன சொல்றான்னா, சுயபுயம் அல்லது சுயபலத்தின் மேல சாராம நம்மளுடைய எல்லா காரியத்தையும் அந்த கண்மலையிலே நின்று அல்லது கண்மலையின் அருகிலே நின்று நம்மளுடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்ண வேண்டும், பேச வேண்டும். சொல்லுங்க, பேசிட்டே இருக்கணும். அந்த கண்மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், பேசிட்டே இருக்கணும். அந்த கண்மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அந்த கண்மலையை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கொண்டே இருக்கணும், பேசிக்கொண்டே இருக்கணும். அப்படியே அந்த கண்மலையில நின்று 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 நம்ம அந்த கண்மலையில என்ன ஆகணுமாமா, வேரூன்ற வேண்டும். பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, அந்த கண்மலையில நம்ம என்னன்னா வேரூன்றணும். சொல்லுங்க, அந்த கண்மலையில என்ன செய்யணுமாமா, நம்ம வேரூன்ற வேண்டும். அதாவது தென் ஆப்பிரிக்காவிலே ஒரு தலை சிறந்ததான ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. தென் ஆப்பிரிக்காவில் தலை சிறந்ததான ஒரு தங்க சுரங்கம் இருக்குது. அந்த தங்க சுரங்கம் எதிலிருந்து தான் எடுக்கிறாங்கன்னா, பாறையிலிருந்து. எதிலிருந்து எடுக்கிறாங்களாமா, பாறை மபோனிங் அப்படின்னு என்று அழைக்கப்படுகிறது தென் ஆப்பிரிக்காவில். அதாவது முக்கிய 16% நினைக்கிறேன், வருஷத்துக்கு 16% அப்படின்னா கிட்டத்தட்ட 8,000 கிலோ தங்கத்தை அந்த பாறைக்கடியில் தான் என்ன செய்கிறாங்க, தோண்டி தோண்டி தோண்டி. அப்போ தங்கம் அல்லது பொண்ணு எங்கே தான் இருக்குது, பாறையில். எங்கே இருக்குதாமா, பாறையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் அப்படியே தோண்டி 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 அல்லது 5000 கிலோ டன் அந்த பாறையை தோண்ட 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 அவங்க என்ன செய்கிறாங்களா, ஆண்டுதோறும் 8,000 கிலோ தங்கத்தை, பாதி தங்கத்தை, அதாவது ஆண்டுதோறும் பாதி தங்கத்தை அந்த தென்னோ ஆப்பிரிக்காவில் தான் அந்த பாறை குழுந்து தான் அந்த தங்கத்தை என்ன செய்கிறாங்க, தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறது போல அந்த கட்பாறைக்குள்ளே என்ன இருக்குதாமா, நீர் அப்படியே உள்ளே போக 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 நீர் இருக்குது, தண்ணீர் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, அந்த கட்பாறைக்குள்ள போக 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 என்ன இருக்குதாமா, விலை உயர்ந்ததான பொருட்கள் இருக்குது. அதைத்தான் யோபு சொல்றாரு, விலை உயர்ந்த பொருட்கள், அந்த தங்கங்கள் எங்க தான் இருக்குதாமா, அந்த பாறைக்குள்ள தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கண்மலைக்குள்ள நீங்க வேறு ஊன்ற சொல்லுங்க, அந்த கண்மலைக்குள்ள நீங்க வேறு ஊன்ற அந்த கண்மலைக்குள்ள நீங்க வேறு ஊன்ற யாக்கோபு கீழே வேறு பற்றி மேலே கனி கொடுத்தது போல நீங்கள் கனி கொடுப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் என்று சொல்லாமா. சரி, இப்போ இந்த கண்மலையில நம்ம எப்படி வேறு ஊன்றது அப்படிங்கறதை குறித்து தான் இந்த வசனத்தினுடைய அடிப்படையிலிருந்து நம்ம தியானிக்க போறோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். விலை உயர்ந்த எல்லாவற்றையும் காணும். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சங்கீதம் 42 வாசிக்கிறோம். ஆமா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. பயங்கரமான இதை வாசிமா, சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை நமக்கு தந்தார். ஓகே, இந்த இடத்துல வாசிக்கிறோம் பயங்கரமான குழி. என்னவாமா, பயங்கரமான குழி. எந்த குழியாமா, பயங்கரமான குழி. தாவீது சொல்றாரு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீதினுடைய பிறப்பே வித்தியாசமான பிறப்பு. அதாவது தாவீதினுடைய பிறப்பு ஒரு தவறான பிறப்பு. இதை குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு பிரசங்கித்திருக்கிறேன். தாவீதினுடைய பிறப்பு ஒரு தவறான ஒரு பிறப்பு. அப்ப அப்படி தவறான பிறப்பா இருந்தபடினாலே தகப்பனும் தாவீதை என்ன செஞ்சிட்டாரு, வெறுத்துட்டாரு. தாயும் தாவீதை வெறுத்துட்டாரு. தன்னுடைய சொந்த சகோதரர் எல்லாருமே என்ன செஞ்சிட்டாங்களாமா, தாவீதை என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்கன்னா வெறுத்துட்டாங்க. எல்லாராலும் தாய் தகப்ப சகோதரர்கள் உறவுகள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா தாவீதை வெறுத்து ஒதுக்கணும் ஒரு நிலையில அவன் வனாந்தரத்துல தள்ளப்பட்டு அவங்க கையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்து வனாந்தரத்திலே அவன் அலையிறா. அப்படி அலைகிற அந்த சூழ்நிலையில தான் அவன் அலைஞ்சு கொண்டு இருக்கிறான். ஒரு பக்கம் தாய் எதிரி, தகப்பன் எதிரி, சகோதரர் எதிரி, எல்லா மனிதர்களும் எதிரி. நான் இதை குறித்து நிறைய உங்களுக்கு அந்த சங்கீத பகுதிகள் இருந்தெல்லாம் நிறைய முறை உங்களுக்கு இதை பிரசங்கித்து இருக்கிறேன். இது போக சிங்கங்கள், கரடிகள், அந்த காட்டு விலங்குகள் எல்லாமே இவனுக்கு எப்படித்தான் இருந்ததாமா, எதிராகவே இருந்தது.
எல்லாமே இவனுக்கு எப்படித்தான் இருந்ததாமா? எதிராகவே இருந்தது. அப்படி எல்லாமே இவனுக்கு எதிராக இருக்கிற பொழுது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, பயங்கரமான குழி. சொல்லுங்கம்மா, எந்த குழியாமா? எந்த குழியாமா? பயங்கரமான ஒரு குழி. அந்த வார்த்தையை பாருங்க, பயங்கரமான குழி. இந்த குழியை குறித்து நான் எனக்கு ஆவியானவன் நேற்று தினத்தில் சொன்னதை சொல்கிறேன். அழிவின் குழி. இந்த குழி பேர் என்ன குழியாமா? அழிவின் குழி. அடுத்து இந்த குழி பேர் என்னன்னா, சாத்தானுடைய வலை. இந்த குழி பேர் என்னவாமா? சாத்தானுடைய வலை. ஒன்னொன்று, இது பயங்கரமான குழி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவரும், சொல்லுங்க, ஒருவரும் வந்து தப்புவிக்க கூட, அல்லது ஒருவரும் வந்து கை கொடுக்க முடியாத, அல்லது ஒருவரும் இவனை வந்து தூக்கிவிட முடியாத பயங்கரமான ஒரு குழி. எப்படிப்பட்ட குழியாமா? பயங்கரமான ஒரு குழி. அடுத்து பாருங்க, இது மரணத்தினுடைய ஆழம். என்னவாமா இது? இந்த குழிக்கு பேர் என்னதாமா? மரணத்தினுடைய ஆழம், உதவியற்ற ஒரு நிலை, எல்லாமே முடிந்தது என்று இருந்துக்க நிலை. எப்படிப்பட்ட நிலையாமா? எல்லாமே முடிந்தது என்று நின்ற நிலை. அடுத்து ஒருவருமே கை கொடுக்க முடியாத ஒரு நிலை. எப்படியாமா? இப்படின்னு சொல்ல, இல்லைன்னா வேற வழியே இல்லைங்க எங்களுக்கு. எப்படியாமா? வேற வழியே இல்லைங்க. ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, இந்த இடத்துல எனக்கு யாராலையுமே கை கொடுக்க முடியலைங்க. இந்த இடத்துல யாராலுமே, அது எந்த இடம்னா இப்ப வேதத்துல சொல்லனா பேதுரு. இப்படிப்பட்ட ஒரு நிலை. பேதுரு 1ஆம் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலில் தாண்டி எங்கே போய் போச்சா? இரும்பு சிறைச்சாலை, இரும்பு கதவுகளால் அடைக்கப்பட்ட அந்த சிறைச்சாலையில் கொண்டு போய் யாரை வச்சுட்டாங்க? யாரை வச்சுட்டாங்க? பேதுருவை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. பேதுருவை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஒருவர் அங்கே கை கொடுக்க முடியல. என்ன செய்ய முடியல? ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் யார் அங்கே இறங்கினா? யார் எங்கனா? பேதுருவை விடுதலைக்க யார் இறங்கினா? கர்த்தருடைய தூதன் வந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவர் கை கொடுக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ள பயங்கரமான குழியில, சொல்லுமா, பயங்கரமான குழியில, பயங்கரமான குழியில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், பயங்கரமான குழியில இருந்தாலும் சரிமா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேலாய் நிறுத்த பாரு. நல்லா கறந்துட்டுங்க, நல்லா கறந்துட்டுங்க. பயங்கரமான குழியில கிடக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு தூக்கி எடுத்து கண்மலைக்கு மேலாய் நிறுத்துகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்ல. ஒன்று பயங்கரமான குழி, ரெண்டாவது பாருங்க உளையான சேரு. எப்படியாமா? உளையான சேரு. உளையான சேரு அப்படின்னா எப்படின்னா, இப்போ சேரு இப்போ வந்து ஒரு கல் இருந்தால் அந்த கல், ஆனால் சேரு எப்படி தெரியுமா? உள்ளே விழுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க. எப்படியாமா? உள்ளே விழுந்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? இழுத்துட்டே இருக்கு. அவ்வளோதான். அதான் சொல்கிறாங்க பாதாள குழி. இன்றைக்கி நிறையா டேமுகளுக்குள்ளே போய் அவங்க அந்த குழியில் விழுந்து, அந்த குழி என்ன பண்ணிச்சான்? அப்படியே அவங்கள என்ன பண்ணிச்சு? மூழ்கி இறந்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? உளையான சேர். அப்படின்னா உளையான சேற்றுக்குள்ளே விழுந்த ஒரு மனுஷன் என்ன செய்யவே முடியாது? மேலே வரவே முடியாதுமா. ஏன்னா அந்த உளையான சேர் என்ன பண்ணிகிட்டே இருக்கும்? இழுத்துட்டே இருக்கு. அந்த உளையான சேற்றுக்குள்ளே, அதாவது இந்த இடத்த யாரை போட்டாங்க அப்படின்னா, வேதத்தில் வாசிங்க, எரேமியா தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 38:6 வாசிங்கம்மா. 38:6. அப்பொழுது அவர்கள் எரேமியாவை பிடித்து அவனை காவற்சாலையின் முற்றத்தில் இருந்த அம்லேக்கின் குமாரனாகிய மல்கியாவினுடைய துறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதில் இறக்கி விட்டார்கள். அந்த துறவிலே தண்ணீர் இல்லாமல் உளையாயிருந்தது. உளையன்னு என்னன்னா, தண்ணீர்ல கொஞ்சமா இருக்கு. தண்ணீர் எப்படி இருக்குமாமா? கொஞ்சமா இருக்கு. அப்படியே அது உள்ள இழுத்துட்டு ஒருவேளை இதை எதுக்கு ஈக்குவலா சொல்ற அப்படின்னா, இது ஒருவித டிப்ரெஷன். இது எப்படிப்பட்டது? ஒரு வித டிப்ரெஷன். அதாவது பிரச்சனை அப்படியே யோசித்து அப்படியே அந்த பிரச்சனைக்குள்ளே போய் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த உளையான சேற்றுக்குள்ளே எல்லாம் நம்ம விழுந்துட்டோம், அல்லது உளையான சேற்றுக்குள்ளே கடக்கிறோம் அப்படின்னா ஒருவராலும் என்ன செய்ய முடியாது? தூக்கவே முடியாது. ஏன்னா அந்த சேத்துக்குள்ளே விழுந்தவங்க, நான் கடந்த நாட்களில் 2 பேர் இறந்ததை நான் கேள்விப்பட்டேன். 2 பேர், அதாவது குளிக்க போயிருக்கிறாங்க. அவங்க 2 பேர் இறந்தாங்க. எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் உளுந்துட்டாரு, இன்னொருத்தர் போய் என்ன செஞ்சார்? கையை பிடிச்சி தூக்க போறாரு பாருங்க. அந்த உலை என்ன பண்ணிச்சு? அப்படியே அவர் அந்த தம்பியை உள்ள இழுக்க இவர் என்ன பண்ணிட்டாராமா? உள்ள அப்படியே உளுந்துட்டார். இவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியே உள்ள போயிட்டார்.
இவரும் போய் என்ன பண்ணிட்டாரு, உள்ளே போயிட்டாரு. அப்புறம் ரொம்ப ஒரு 3-4 நாள், ஒரு வாரம் நினைக்கிறேன் கழிச்சு அந்த 2 உடம்பையும் எடுத்தாங்க பாருங்க. அந்த கை கோத்திட்டே இருந்தாங்களா 2 பேர். இல்லை, எதுக்கு இதை அப்படி கண்டுபிடிச்சாங்க, அதுக்காக சொன்னாங்க. அப்போ என்னன்னா, ஒருவர் விழப்போகிற பொழுது இவர் கையை பிடிச்சு தூக்குனார் பாருங்க. அப்படி தூக்குற பொழுது இவரும் என்ன போயிடுச்சு, இவரை என்ன பண்ணிச்சாமா, உள்ள இழுத்துட்டு போயிருச்சு. உள்ள என்ன பண்ணிச்சாமா, இழுத்துட்டு போயிடுச்சு. உள்ள என்ன பண்ணிச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, அப்போ யாராலும் தூக்க முடியாது. சொல்லுமா, பக்கத்துல கருத்தை பிடிச்சி சொல்லுங்க. யாராலும் தூக்க முடியாத உளையான சேற்றுக்குள்ள கடந்தாலும் கூட இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, உளையான சேற்றுக்குள்ள கிடக்கிற உங்களை கர்த்தர் என்ன செய்ய போறாராமா, தூக்கி எடுக்க போறா. அதான் அந்த உளையான சேருங்கிறத எப்படி சொல்றாருன்னா, ஒன்று பாவச்சேர். ஒரு சிலர் இன்னைக்கு அதான் அந்த பாவத்துக்குள்ள விழுந்துட்டா, பாவங்கிறது அப்படிதான். அதான் அந்த உள்ள போனா அப்படியே இப்போ நம்மளே சொல்ல, நான் அதை சாதாரணமாக சொல்கிறேன். நம்ம ஒரு ஃபேஸ்புக் பார்க்கல, ஒரு ரீல்ஸ் பார்க்குறோம், என்ன செய்கிறோம், இது பார்க்கணும் என்ன உள்ளே இழுத்துட்டு போதா. ஆமாம், சிமியோன் எப்படி சிரிக்கிறார் பார். ஆமாம், உள்ளே போகணும் அது என்ன பண்ணிட்டே இருக்குது, இழுத்துட்டே போகுது. அப்போ உளையான சோறு நம்மளையே என்ன செய்யுது, நம்மளையே மேற்கொள்ள பார்க்குது. நம்மளையே மேற்கொள்ள பார்க்குது. அதாவது ஒரு சில வாலிப தம்பி சொல்லுவாங்க, இன்னைக்கு இந்த பாவத்தை விட்டுறணும். குடிகாரர்களை பார்த்து கேளுங்க, இன்னையோடு விட்டுருவேன், இந்த டேட்டோட விட்டுருவேன். என்ன செய்ய முடியறது இல்லை. ஏன் தெரியுமா, அது ஒரு உளையான சேரு. அதுதான் பாவச்சேரு. ஒன்று. ரெண்டாவது, நிலையில்லாத ஒரு, அதாவது இப்போ கண்மலைலாம் நிலைத்திருக்கும், ஆனால் அந்த மணல் சேர் என்ன பண்ணு, உள்ள இழுத்துட்டே போகும். நம்மளை நிலைக்குடைய செஞ்சிரு, இழுக்கும். அது நிலைத்தன்மை இல்லாத ஒரு இடம். ஆமேன் என்று சொல்லுவேன். எப்படியாமா, ஒரு நிலைத்தன்மை இல்லாத இடம் அப்படின்னு சொல்ல. அடுத்து என்ன சொன்னா, தடுமாறுகிற ஒரு இடம். எந்த இடமாமா, அது நம்ம, ஏன்னா அந்த சேத்துல போய் உட்காந்து தடுமாறுவோம் பாருங்க, நமக்கு நிலைத்திருக்கணும்னு நினைப்போம். அப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஒருவேளை வெளிக்கு பிரகாரம் காணா, நம்ம ஆத்துமா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்குது பாருங்க. ஒரு சில நேரம் தடுமாறுகிறோம். என்ன செய்யுதுன்னு நிலைத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா, தடுமாறுகிறவர்களா இருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட நம்ம தேவன் என்ன செய்யறாரா, தூக்கி எடுக்கிறார். எல்லாரும் என்று சொல்லுங்க. தடுமாறுகிற நம்மளை சொல்லுங்க, தடுமாறி கொண்டிருக்கிற நம்ம, நிலைத்தன்மை இல்லாத ஒரு நம்மளை தேவன் என்ன செய்யறாரோ, நம்மளை தூக்கி நிறுத்துகிறவராய் அவர் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவேளை இன்னைக்கு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றுக்குள்ளும் கிடக்கிற எண்ணெய் அவர் என்ன பண்றாராமா, எல்லாரும் சொல்லுங்க, தூக்கி எடுக்கிறார். சொல்லுங்க, தூக்கி எடுக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். அந்த வசனத்தை மறுபடி வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 2வது வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றுக்குள்ளும் இருக்கிற எங்களை நீங்க என்ன செய்யுங்க, தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைக்கு மேலாய் நிறுத்தி. இந்த இடத்துல வாசிக்கிறோம், தூக்கி எடுத்து. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். தூக்கி எடுத்து. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். தூக்கி எடுக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொன்னாருமா, ஒருவேளை நான் பயங்கரமான குழியில கிடக்குறேங்க, உளையான சேட்டுக்குள்ள கிடக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நேற்று இந்த வசனத்தை வாசிக்கிற பொழுது, நான் ஏறி வரவில்லை. எல்லாராமே என்னன்னு சொல்லுங்க, நான் ஏறல அப்படின்னு. என்னன்னா, சுயபலம் இல்லை. சொல்லுங்க, என்னவாமே இந்த இடத்துல, ஏன் சுயபலம் இல்லை, நான் ஏறி வரல. சொல்லுங்க, நான் ஏறி வரல. இந்த இடத்துல யார் இறங்குறா, கர்த்தரே. சொல்லுங்க அந்த வார்த்தை, சொல்லுங்க, கர்த்தரே. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க, கர்த்தரே என்னை தூக்கி எடுத்து. நிறைய நேரம் நம்ம சுயபலத்துல நிக்கிறோம் பாருங்க, இப்படி ஏறி வந்துடலாமா, அப்படி ஏறி வந்துடலாமா. ஆனா ஒன்று சொல்லுங்க, கர்த்தர் ஒருவனை விடுதலையாக்காவிட்டால், சொல்லுமா, கர்த்தர் என்னை விடுதலையாக்காவிட்டால் ஒருவரால் விடுதலையாக்க முடியாது. ஏன்னா பேதுரு அப்படிதாங்க கடந்தார். முதல் காவல், 2ஆம் காவல், 3ஆம் காவலுக்குள்ள, ஆமா, அந்த இரும்பு சங்கிலி நிறைந்த அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தா யாராலும் பேதுருவை காப்பாற்ற முடியல. ஏன்னா அன்றைக்கு நீரோ மன்னனுடைய ஆட்சி அவ்வளவு ஒரு கொடூரமான ஆட்சியா இருந்தது. நீரோ மன்னன்
அந்த மன்னனுடைய ஆட்சி அவ்வளவு கொடூரமாக இருந்தது. அந்த மன்னனுடைய ஆட்சியில அப்படி பேதுருவை கொண்டு போய் என்ன செஞ்சாங்கம்மா, சிறைச்சாலைக்குள்ள அடக்கின பொழுது ஒருவராலும் காப்பாற்ற முடியல. கர்த்தரே சொல்லுமா, கர்த்தரே கர்த்தரே சொல்லுமா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில நீ இருந்தாலும் சரி, கர்த்தரே சொல்லுமா, கர்த்தரே. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரே என்னை தூக்கி எடுப்பாரு. ஒன்று சொல்றேம்மா, ஒன்று சொல்றேன், இப்படி சொல்லாமே. ஆபிரகாம் ஆகாருக்கு ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்தான், கொஞ்சம் அப்பமும் துருத்தியும் தண்ணீர் கொடுத்தான். அந்த தண்ணீர் பாதியில் என்ன ஆயிடுச்சு, செலவழிஞ்சு போயிடுச்சு. அந்த தண்ணீர் பாதியில் என்ன ஆயிடுச்சு, செலவழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் செலவழிஞ்சு போன உடனே அந்த ஆகார் அந்த வனாந்தரத்தில் அந்த பிள்ளையை போட்டுட்டு அழுகிறான். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான், அந்த வனாந்தரத்தில் அழுகிறான். அவள் அழுகிறதை ஒருவராலும் பார்க்க முடியல, அல்லது யார் அந்த வனாந்தரத்தில் வந்து அவளுக்கு கை கொடுக்க முடியல. கர்த்தர் அந்த வனாந்தரத்தில் அவளை தூக்கி எடுத்தாருமா. எந்த பிள்ளை அந்த வனாந்தரத்தில் செத்து போகுன்னு சொன்னாரோ அந்த பிள்ளைக்காக தேவன் அந்த வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று வற்றல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, மனுஷன் கொடுத்தா அது அன்னைக்கு மட்டும்தான், அல்லது மனுஷன் கொடுத்தா அது அப்பத்திக்கு மட்டும்தான். மனுஷன் கொடுத்தா அது செலவழிஞ்சிரும். அந்த ஜம் வாட்டர், அது வேறு ஜம் வாட்டர், இன்னைக்கு வரைக்கும் அந்த நீரூற்று வற்றவே இல்லைங்க. அந்த நீரூற்று எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்வார் என்றால், அல்லது கர்த்தரால் உங்களுக்கு ஒரு காரியம் வரும் என்றால், அல்லது கர்த்தரால் உங்களுக்கு ஒரு நீரூற்று உண்டாகும் என்றால், அதை ஒருவராலும் அடைக்கவே முடியாது. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு. கர்த்தரே சொல்லுமா, நல்லா கரந்தட்டு சொல்லு, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்வார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், கர்த்தர் என்னை தூக்கி எடுப்பார், கர்த்தரனை தூக்கி எடுப்பார். கர்த்தரே ஆமென் என்று சொல்லலாமா? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இந்த எல்லையில யாராலும் எங்களை தூக்கி எடுக்க முடியலன்னு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தரே உங்களை தூக்கி எடுக்க போகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? கர்த்தரே உன்னை என்ன செய்யறாரா, தூக்கி எடுக்க போறார். அதே போல பாருங்க, தானியேலை கொண்டு போய் எங்க போட்டாங்க, சிங்கக்கபிக்குள்ள போட்டாங்க. அந்த வசந்த வாசிமா, தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வேத வசனம். தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23வது வேத வசனம். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னார். தானியேலை யாரு தூக்கிவிட சொன்னா? கர்த்தர் மூலமாய். அல்லது அந்த மனுஷன் யாரு தரியு ராஜாவாது, ஆமா தரியு ராஜாவை, அதாவது தரியு ராஜாவுடைய இருதயத்தை இன்னைக்கு நம்ம வாசித்தது போல மனுஷனுடைய யோசனை அநேகம். நாவின் பிரதியுத்தர கர்த்தரால் வரும். ஒருவேளை தரியு ராஜாவை கர்த்தர் பயன்படுத்துறவங்க, கர்த்தர் அந்த இடத்துல ராஜாவை அனுப்பி இப்போ தூக்கி விட சொல்றார். ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க சிங்கங்களினாலே இவன் செத்து போயிடுவான்னு சொல்லி. ஆனால் கர்த்தரே என்ன செஞ்சாரா, அந்த எல்லையிலிருந்து அவரை தூக்கி விட்டார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. அதுபோல சாதராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த 7 மடங்கு அக்கினி சூளைக்குள்ள இருந்த பொழுது ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. எல்லாரும் கரந்தட்டுவோம். ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை, ஒன்றும் அவர்களை சேதப்படுத்தவில்லை. ஏனெனில் என்ன செஞ்சாரா, அக்கினியின் தேவனானவர் அவர்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருந்தார். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, திரும்ப அந்த வசனத்தை சொல்லுங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, சொல்லுங்க, என்னை தூக்கி எடுத்து என் கால்களை, சொல்லுங்க, என் கால்களை கண்மலைக்கு மேலாக நிறுத்தி என் அடிகளை நீங்க என்ன செய்றீங்க, உறுதிப்படுத்துறீங்க. என் அடிகளை என்ன பண்ணீங்க, உறுதிப்படுத்தி. நிறைய பேத்த சொல்ல, கர்த்தரே அவர்களை தூக்கி விட்டார், கர்த்தரே அவர்களை. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, ஒருவேளை எந்த மனுஷனும் இந்த எல்லையில எனக்கு உதவி செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்க, ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தரே இந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை என்ன செய்யறாராமா, தூக்கி நிறுத்த போகிறார். ஓகே, இனிதான் மெசேஜ். என்னது? இனிதான் மெசேஜ். ஏன்னா நம்ம மெசேஜ் என்ன பாயிண்ட்? கண்மலை. சொல்லுங்க, என்னவாமா? கண்மலை. சொல்லுங்க, மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து தூக்கி எடுத்து என் கால்களை எப்படியாமா, கண்மலைக்கு மேலாக நிறுத்தி. திரும்ப சொல்லுங்க, நம்ம எந்த கூட்டம்? மீட்கப்பட்ட கூட்டம். இப்போ எந்த பாதையில் நம்ம போய்கொண்டு இருக்கிறோம்? பெரும் பாதையில் போய்கொண்டு இருக்கிறோம். அந்த பெரும் பாதையில் நமக்காக என்ன இருக்குது? எதுக்காக கண்மலை இருக்குது? முதல்ல என் தேவைகளை பூர்த்தி செய்கிற கண்மலை.
அல்லது எனக்கு வேண்டியதை கொடுக்கறதுக்கு அங்கே என்ன இருக்குதே, கண்மலை இருக்குதே. இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அந்த கண்மலையில் நீ என்ன செய்யணும், கண்மலையில் என்ன பண்ணணும், நீ ஸ்டாண்ட் பண்ணு. கண்மலையில் நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்டாண்ட் பண்ணு. சொல்லுங்க, கண்மலையில் நீங்கள் என்ன செய்யணும், நில்லுங்க. பக்கத்தில் கருத்தை சொல்லுங்க, கண்மலையில் நில்லுங்க. பதட்டப்படாதீங்க, தடுமாறாதீங்க, பதட்டப்படாதீங்க. என்ன சொல்றாரு, கண்மலையில் நீங்கள் என்ன செய்யணும், நில்லுமா. கண்மலையில் நீங்கள் என்ன செய்யணும், நில்லு. கொஞ்சம் ஸ்டெடி மைண்டு. என்ன மைண்டு வேணுமாமா, என்ன மைண்டு வேணும், ஸ்டெடி மைண்டு. கொஞ்சம் நில்லு, ஸ்டாண்ட் பண்ணு. ஏன் நமக்கு இன்னும் மாற்றங்கள் வரல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, முதல்ல நில்லுமா. நீயே இன்னும் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பதட்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க, தடுமாறிட்டே இருக்கிறதா போகிறதா. இப்படி பதட்டப்பட்டுட்டே இருந்தா, தடுமாறிட்டே இருந்தா கர்த்தர் எப்படிங்க உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும்? எங்களுக்கு என்ன வேணும், ஸ்டெடி மைண்டு. சொல்லுங்க, என்ன மைண்டு வேணும், ஸ்டெடி மைண்டு வேணும். உங்களை கர்த்தர் நம்பணும். சொல்லுங்க, என்ன பண்ணுமா, கர்த்தர் உங்களை நம்பணும். அடிக்கடி பாடமே, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா. நம்புங்கப்பான்னா ஒரு டெஸ்ட் வரும். என்ன வரும், ஒரு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டில் என்ன செய்யணும், நம்ம நிற்கிறமான கர்த்தர் பார்ப்பாருமா, கர்த்தர் பார்ப்பார். ஏன்னா நம்ம பெரும்பாதைக்குள்ளே வந்துட்டோம். நம்ம எங்கே வந்துட்டோம், பெரும்பாதைக்குள்ளே வந்துட்டோம். அதாவது திரும்ப சொல்கிறோமா, கண்மலையில் நில்லு. உறுதியாக சொல்லுமா, கண்மலையில் நில்லுங்க, கண்மலையில் நில்லுங்க. அங்கிட்டு இங்கிட்டு என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. அங்கிட்டு இங்கிட்டு உங்கள் டைவர்ட் ஆகாதீங்க. ஆமாம், அங்கிட்டு இங்கிட்டு அலைப்பாயாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்லார், கண்மலையில் அதையே தனி சொல்ல மாட்டேங்கிறீங்க பாரு. கண்மலையில் என்னம்மா, கண்மலையில் நில்லு, ஸ்டாண்ட் பண்ணு. முதலே கண்மலையில் முதல்ல என்ன செய்யணும், நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணணும். கொஞ்ச நாள் கண்மலையில் நிற்கிறீங்க, அப்புறம் போய் மணலில் போய் உட்காந்துடுறீங்க. அதான் கண்மலையின் மேல் நம்ம வீட்டை கட்டணும். அதான் நிற்கணும்னா என்னது, கண்மலையின் மேலே நம்ம என்ன செய்யணும், வீட்டை கட்டணும். அதான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டப்பட்ட வீடு ஒருபோது என்ன செய்யாது, பெயராது. பெருமழை வந்தாலும் அது என்ன செய்யாது. இன்னைக்கு கர்த்தர் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, மனம் திறந்து சொல்கிறேம்மா, கர்த்தர் உங்களை நம்ப வேண்டும் என்றால். ஏன்னா நம்மளை குறிச்சுன்னே சொல்கிறேன், நம்மளை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். நம்மளை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. நம்மளை குறித்த தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறனால உன்னை என்னால் நம்ப முடியுமா? நம்ம தான் அடிக்கடி டைவர்ட் ஆகிறோமே. உலகம் இழுத்தா அப்படி போயிடும், இவங்க இழுத்தா இப்படி போயிடுறோம், உறவுகள் இழுத்தா இப்படி போயிடுறோம். இல்லைம்மா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கண்மலைக்கு மேலாய் நின்று. சொல்லுவாமா அந்த வார்த்தையை சொல்லுங்க, மறுபடியும் வசந்த வாசிங்க. கண்மலைக்கு மேலாக நின்று. அந்த வார்த்தை மறுபடியும் வாசிப்பா. என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி. அதுக்கப்புறம் வாசிப்பா. இப்ப சொல்லுங்க, என் கால்களை கண்மலைக்கு மேலாய் நிறுத்தி. அதாவது இப்ப சொல்ற வேதத்துல வசனம் இருக்கல, கண்மலையின் தேன் அப்படி இருக்கா, கண்மலையின் எண்ணெய். அவர்கள் உபாகமம் 32 தான் இருக்குது. கண்மலை குறித்து, கண்மலையின் தேனினால் அவர்கள் திருப்தியானார்கள், கண்மலையில் கட்பாறையிலிருந்து வடிகிற எண்ணெய் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு, ஓகே. என்ன வந்துச்சாமா, என்ன வந்துச்சா கண்மலையிலேருந்து தண்ணீர், சாரி இப்போ ஒன்று என்னது, தேனு வந்துச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது இஸ்ரவேலுக்கு தேன் அப்படின்னா எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், இஸ்ரவேலினுடைய அந்த கட்பாறையிலிருந்து வடிகிற தேன் என்று சொன்னால், அதாவது தேனுனா அந்த தேன் இல்லை, அது ஒரிஜினல் தேன் இல்லை. இந்த எந்த தேனுனா பேரிச்சை மரத்தினுடைய அந்த பேரிச்சம்பழம் இருக்கு பாருங்க, அதை கொண்டு வந்து அப்படியே இடிச்சு அது வடிகிறது தான் கண்மலையிலிருந்து வடிகிற தேன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்ப பேரிச்சை மரம் எங்க விளையும்? பாலைவனத்தில் தான் பேரிச்சம்பழம் விளையும். ஆனால் இங்கே என்ன சொன்னால், பேரிச்சமரம் நீங்கள் வேதத்தில் நிறைய இடத்துல வாசித்து பாருங்கள். பேரிச்சமரம் அதாவது 7 மரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு மரம் எந்த மரம்னா பேரிச்ச மரம். கோதுமை மரம், வாட்கோதுமை மரம், பேரிச்ச மரம், ஒளிவ மரம், தேவதார மரம், அப்படி எல்லா மரங்களும் இருக்குது. அதில் ஒரு மரம் எந்த மரம்னா பேரிச்ச மரம். இந்த பேரிச்ச மரம் எங்கே தான் விளையுனா ஏன்னா இஸ்ரவேல் தேசம் எதனால் நிறையப்பட்டது? மலைகளால் நிறையப்பட்டது. அப்போ கண்மலை தானது இஸ்ரவேல் தேசம். அந்த இஸ்ரவேல் தேசம் வெறும் அங்கே பாறை தான். ஆனால் அந்த பாறையில் கூட என்ன விளையுதாமா? பேரிச்ச மரம் விளையுது.
ஏன்னா பேரிச்ச மரம் எங்கே தான் விளையும்? பாலைவனத்தில் தான் விளையும். ஆனால் அந்த பேரிச்ச மரம் இந்த கண்மலையில் என்ன பண்ணுமாமா? அப்படியே வேறு ஊன்றுது பாருங்க. எப்படி? அதாவது கண்மலையில் எப்படி தெரியுமா வேறு ஊன்றுமாமா? அதாவது அந்த சின்ன செடியாக வளருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அந்த சின்ன செடி, இப்போ பேரிச்ச மரமே சொல்கிறேன், பேரிச்ச மரம் அப்படியே கண்மலை மேலே அப்படியே இருக்குது. இப்போ கண்மலை மேலே இருக்கிற பொழுது என்ன ஆகுன்னா அப்படியே மழை பெய்யும் பாருங்க. மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை பெய்யுது. அப்படி மழை பெய்ய 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 அந்த பாறை கொஞ்சம் என்ன பண்ண வெடிப்பாகும். பாறை என்ன பண்ணுமாகுமா? பாறை என்ன அப்படியே கொஞ்சம் வெடிப்பாகும். அப்போ வெடிப்பு ஆக 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 அந்த வேர் அப்படியே கொஞ்சம் அந்த பாறை லூஸ் விடுற பொழுது இந்த வேர் என்ன வருமா? அப்படி உள்ளே போயிடும். ஒன்றும் கொஞ்சம் இந்த மழை பெஞ்சு இந்த பாறை லூஸ் ஆகிற பொழுது மறுபடியும் இந்த வேர் என்ன செஞ்சிரு? அப்படி இப்படியே உள்ளே போய். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கடினமான சூழ்நிலையிலும் கூட நல்லா கரந்தட்டுமா கடினம். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னவென்றால், கடினமான சூழ்நிலையில கூட கட்பாறையிலே நின்று நம்ம கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். கனி கொடுக்கவே முடியாதுங்க இந்த இடத்துல, கனி கொடுக்கவே முடியாதுங்க இந்த இடத்துல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொல்லுங்க, கனி கொடுக்கவே முடியாதுன்னு இந்த இடத்துல நீங்கள் சொன்னாலும் கூட கர்த்தர் சொல்லார், இல்லை மகளே. ஏன்னா என்னையே நான் சொல்கிறேனே, என்ன சொல்கிறேனே, பயங்கர ஒரு டெஸ்ட் வருது பாருங்க. நமக்கு ஒரு பயங்கர ஒரு டெஸ்ட். என்னன்னு ஒரு அந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி இருக்கிறோன்னு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாரா? ஆராய்ந்து பார்க்கிறார் அல்லது நிறுத்து பார்க்கிறார். இந்த டெஸ்ட்டில் நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த கடினமான இந்த சூழ்நிலையில் கர்த்தருக்காக நம்ம நிற்கிறோமா அல்லது கர்த்தருக்காக வேரூன்றோமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, எத்தனை கடினமான நல்ல சொல்லுமா, கையை உயர்த்தி சொல்லுமா, கடினமான சூழ்நிலை வந்தாலும் கனி கொடுக்கிறவளாய் சொல்லுங்க. அது ஒலிவ மரமாகட்டும், அது பேரிச்ச மரமாகட்டும், இன்னைக்கு கர்த்தர் சொல்லார், எத்தனை கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், எத்தனை கடினமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும் அந்த கண்மலையிலே நின்று நம்ம வேரூன்றி கீழே வேறுபற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் சொல்லலாமே, கண்மலை மீதன் கால்கள் நீ உன்னதங்களில் உட்கார செய்தி. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீ உன்னதங்கள் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழன்ற எண்ணையோ கழுவினீர் காத்து வருகிறீர். தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர். கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர் உன்னதங்களில் உட்கார செய்தி. கண்மலை மீதன் கால்கள் நிறுத்தினீர் உன்னதங்களில் உட்கார செய்தி. உளையான சேற்றில் உழன்ற எண்ணையோ தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர். தூக்கினீர் கழுவினீர் காத்து வருகிறீர். ஆமென் என்று சொல்லலாமா? மறுபடியும் அந்த வசனத்தை சொல்லுங்க. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலைக்கு மேலாக நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தினீர். அப்போ ஓகேவாமா? பயங்கரமான குழினா என்னன்னு தெரியும், உளையான சேட்டினா என்னன்னு தெரியும், தேவன் நம்மளை எப்படி தூக்கி எடுத்தான்னு தெரியும். இப்போ தெரியுதா? கண்மலைக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் பண்ணணும். சொல்லுங்க, கண்மலைக்கு மேலே நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாண்ட் பண்ணணும். அல்லது கண்மலைக்கு மேலாக நிற்கணும். அல்லது கண்மலைக்கு மேலாக நம்ம என்ன செய்யணும்? நின்று நம்மளுடைய வேர்களை என்ன செய்யணும்? உள்ள விடணும். அந்த கண்மலைக்குள்ள, கண்மலைங்கிறது திரும்ப சொல்ல யாரது? கண்மலை வந்து ஆமா கிறிஸ்து. அப்ப கிறிஸ்துவுக்குள் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருக்கிற பொழுது அவன் எப்படிப்பட்டவனா இருப்பானா? புது சிருஷ்டி. அப்போ கண்மலைக்குள்ள நம்ம வேரூன்றி அடுத்து என்னவாமா? அடுத்து அந்த கடைசி வசந்த வார்த்தையுமா வாசிமா? கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது இல்லமா? இல்ல, அந்த வசனத்துலயும் நில்லுமா. 42
பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி. நல்ல முதல்ல என்ன செய்யணும்? நிக்கணும். சொல்லுங்க, முதல்ல என்ன பண்ணணும்? ஆமா, நம்ம பிரயாணப்படுற பொழுது நம்ம என்ன சொல்ற? நில். முதல்ல என்ன சொல்ல? என்னது? நில், கவனி, செல். அவ்வளவுதான். முதல்ல நில்லுங்க. இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? முதல்ல நில்லுங்க. நின்னுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரா? நம்ம நிக்கிற பொழுது, சொல்லுங்க, நம்ம நிற்கிற பொழுது நம்ம அடிகளை கர்த்தர் என்ன செய்யறாரா? உறுதிப்படுத்துகிறார். நம்ம கால்களை என்ன செய்யறாராமா? நல்லா சொல்லுங்க, நம்ம கால்களை என்ன செய்யறாரா? உறுதிப்படுத்துகிறார். அப்படின்னா எக்ஸ்டாப்ளஸ் பண்றாரா? அதை அவரு பண்றாரா? உறுதிப்படுத்தினீர். ஏன்னா நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கெல்லாம் ஒரு டெஸ்ட் வரும். ஏன்னா எதுக்கு இது சொல்கிறேன்னா, நம்ம செய்கிற வேலை சாதாரண வேலை அல்ல. நம்மளை கர்த்தர் நம்ப முடியுமா? எப்படியாமா கர்த்தர் நம்மளை, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கணுன்னா ஒரு சில டெஸ்ட்டுகளை நமக்கு என்ன செய்வார்? வைப்பார். நம்ம நிற்கிறோமா? நம்ம இதில் ஸ்டாண்ட் பண்ணுவோமா? நம்ம இல்லைனே அங்கிட்டு இங்கிட்டு அளக்கழிச்சிருமா? அல்லது மனுஷனை நம்பிடுவோமா? அல்லது என்னால் முடியலேன்னு சொல்லிடுவோமா? அப்படின்னு கர்த்தர் நம்மளை நிறுத்து பார்ப்பாருமா. ஒருவேளை ஏன் இன்னும் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளை நிறுத்து பார்த்து தான். ஏன்னா வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது யாருன்னா வாசிங்க, யோசேப்பு, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 எருமகளை இல்லை அது இல்லை, இந்த யாக்கோபு ஆசீர்வதிப்பால் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. வாசிங்க அந்த வசந்த 49. தேங்க்யூ. வாசிங்க 24. ஆனாலும் அவனுடைய வில், ஆதியாகமம் 49:24. வாசிமா. ஆனாலும் அவனுடைய வில், அதுக்கு மேலே வாசிமா 23. வில் வீரர் அவனை மனமடைவாக்கி அவன் மேல் எய்த அவனை என்னமா பகைத்தார்கள். மறுபடியும் வாசிமா. வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அடுத்த வார்த்தை வாசிங்க. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இது அழகா முடியுது பாருங்க. அவனை கண்மலையும் ஆனானுக்கு. அதை அடுத்தது போவேன். இப்ப சொல்றாரு பாருங்க, வில் வீரர் அவனை என்ன பண்ணாங்களாமா? மனமடி வாக்குனாங்க. நான் திரும்பவும் சொல்றேமா, நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை தான். பர்த்திமேயு குருடன் வழி அருகே உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருந்தா? பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். இயேசு அவ்வழியாய் போகிறார் என்பதை அறிந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் இன்னும் சத்தமா கூப்பிடுன்னு சொன்னாங்க. என்னவா முழிக்கிறீங்க? அவங்க இல்லைங்கிறாங்க. எல்லாரும் அவனை அதட்டினார்கள். பேசாமலரு. எதுக்கு இதை சொல்றடா? நம்ம கொஞ்சம் முன்னேறி போகிற பொழுது சூழ்நிலையோ உறவுகளோ ஒருபோதும் நமக்கு என்ன பண்ணாதே? சப்போர்ட் பண்ணாதே. நான் அன்னைக்கு சொன்னதான் சொல்ற, சரீரமும் சப்போர்ட் பண்ணாதே. சரீரமே நமக்கு என்ன பண்ணாது? அதிகாலையில் எழும்புற பொழுது எழும்பி ஜெபின்னு சரீரம் சப்போர்ட் பண்ணுதா? நல்லா தூங்கு. ஏடா இப்பெல்லாம் அதிகாலையில் தான் தூக்கமே வருது. எதுக்கு இதை சொல்ற அப்படின்னா, சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு கோஆப்ரேட் பண்ணாது. நம்ம சூழ்நிலை நமக்கு என்ன பண்ணும்? மனமடிவாக்கும். சூழ்நிலை என்ன பண்ணும்? மனமடிவாக்கும். ஆனாலும், அந்த வார்த்தை பாருங்க, ஆனாலும் அவனுடைய வில் எப்படி இருந்ததாமா? உறுதி. வில்லுங்கிறது எதுக்கு சொல்றேன்னா, டார்கெட். வில்லுங்கன்னா இந்த இடத்துல என்ன சொல்றது? இப்போ வில்லு விடுறவன் என்ன செய்வான்? கரெக்டாக டார்கெட் பண்ணுவான். எந்த பகுதி அந்த பகுதியை மட்டும் டார்கெட் பண்ணி அங்கே விடுவான். அதை எதுக்கு சொல்றேன்னா, நம்ம மைண்ட் செட்டிங். அந்த நேரத்தில் பாருங்க, யார் நம்மளை, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேனே, இப்போ பஸ்ஸு வருது, பஸ்ஸில் வரவங்களை பார்த்து சொல்கிறேன், பஸ் வருது, பஸ்ஸை பிடிக்க ஓடுறோம். அந்த இடத்துல யார் கூப்பிட்டாலும் என்ன பண்ண, செருப்பே அந்து போனாலும் அந்த செருப்பை கையில் தூக்கிட்டு ஓடுவோம் பாருங்க. எதுக்குது? நான் ஒரே நோக்கம் என்னது? பஸ்ஸை பிடிக்கணும். என்னங்க
இந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு இப்படி ஓடுனோம்னா பரலோக பஸ்ஸை பிடிக்க எப்படி ஓடணும் நம்ம? அவனுடைய வில் உறுதி. இந்த தாங்க இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த வில் எப்படியாமா உறுதியா நின்னது. எப்பேற்பட்ட மனுஷன் இந்த மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? வேதத்துல வாசிப்பா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37:28. இப்ப வாசிமா 37:28. அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எப்படியாமா அந்த குழி, அதுக்கு மேல் வேத வசனத்தை வாசிமா, அதுக்கு மேல் வேத வசனம் அவனை குழியில் போட்டார்கள் இருக்கும். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். எப்படியாமா இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? பயங்கரமான குழியிலும் உளையான சேட்டு. இந்த பயங்கரமான குழி யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு வந்துச்சு. பயங்கரமான குழியில யாரு போடுறா? மூணாவது மனுஷன் இல்ல, யார் போடுறா? சொந்த சகோதரர்கள். தண்ணீர் இல்லாத குழியில சொந்த சகோதரர்கள் அவளுங்க என்ன செஞ்சாங்களாமா? அந்த குழிக்குள் அவனை போட்டார்கள். அந்த குழிக்குள்ள அவனை சொந்த சகோதரில் போட்டாங்க. அந்த காட்சி அப்படியே யோசித்து பாருங்க, நினச்சி பாருங்க. அண்ணன்னு நம்பி நான் வந்தனே. அப்போ அவனை குழிக்குள்ள போட்டபொழுது அவனுடைய இறுதியை எப்படி பதைத்திருக்கும், எப்படி வேதனைப்பட்டிருக்கு. அண்ணா என்னை இப்படி பண்ணிட்டீங்களே அண்ணா அப்படின்னு அந்த குழியில இருந்து ஆனால் அந்த குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுறக்கு அங்கே ஒரு மனுஷனை எழுப்பினாரு, யூதா. அங்கே ஒரு மனுஷனை எழுப்பினார். வேண்டாம், இவனை நம்ம யூதாவா ரூபனான்னு தெரியல, ரெண்டு யூதா தானே, பரிந்து பேசுவா. இல்லை இவனை குழிக்குள்ளே போட வேண்டாம், என்ன செஞ்சிடலாம் இவனை, ஆமாம் இஸ்மவேலர் இடத்துல விட்டு போட்டுடலான்னு சொல்லி அவனை குழியிலிருந்து என்ன செய்கிறாங்களா? தூக்கி விடுறாங்க. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் பயங்கரமான ஒரு குழி வந்ததுமா. பயங்கரமான ஒரு குழி, உளையான சேற்று எல்லாமே இவனுக்கு வந்தது, எல்லாமே இவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஆனாலும் இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவனுடைய வில் எப்படி இருந்ததாமா? நல்ல உறுதியா சொல்லுங்க, அவனுடைய வில் எப்படி இருந்தாமா? உறுதியா இருந்தது. அவனுடைய வில் எப்படி இருந்ததாமா? உறுதியா இருந்தது. உறுதிங்கிறத இன்னும் எப்படி சொல்லணும்? அப்படியே சொன்னா எக்ஸ்ட்ராப்ளேஷன் பண்ணணும். உறுதி, அதாவது நம்மளை கர்த்தர் நம்பி விட்டால், இப்படி சொல்ல, கர்த்தர் நம்மளை நம்பி விட்டால். பக்கத்தில் கர்த்தர் இப்படி சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நம்பிட்டார்னா அதுக்கப்புறம் அவரே உறுதிப்படுத்துவாரே. அவர் உறுதிப்படுத்துவார், உங்களை நிலைநிறுத்துவார். உறுதிப்படுத்துறது என்னன்னா, உங்களை நிலைத்திருக்க செய்வார். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா? சீயோனின் மேல் கட்டப்பட்ட அல்லது சீயோன் பருவதத்தை போல நீங்கள் எப்படி இருப்பீங்களாமா? அசைக்கப்பட மாட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா. ஆமாம், இன்னைக்கு கர்த்தர், நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம மீட்கப்பட்ட கூட்டம், நம்ம பெரும்பாதையில் போகிறோம். நமக்காக என்ன இருக்குது? ஒரு கண்மலை இருக்குது. அந்த கண்மலையை பார்த்து நான் பேச கர்த்தர் அந்த கண்மலை மேலே என்னை நிற்க பண்ணுறாரு. அந்த கண்மலையில் நிறுத்துகிறவர் மாத்திரமல்ல, அந்த கண்மலையில் வேரூன்றி உள்ளே போய் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது போல அந்த ஆழத்துக்குள்ள போய் விலை உயர்ந்ததையெல்லாம் எடுக்கத்தக்கதா தேவன் இன்றைக்கு என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா யோசேப்புக்கு அந்த கடினமான ஒரு சூழ்நிலை தான். யோசேப்புக்கு என்னவாமா? கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் யோசேப்பு என்ன பண்ணா? உள்ளே போனாரு. அப்படி உள்ளே போக அவன் என்ன செஞ்சாங்க? குழியில் தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி எங்கே போட்டாங்க? போத்திபாருடைய வீட்டுக்கு போனான். அங்கே அவன் செய்யாத இதெல்லாம் சும்மா வாயில் பேசிக்கலாங்க. இல்லை, ஒரு சில நேரம் என்னைய ஒரு சில நேரம் அந்த ப்ராக்டிக்கலாக நடத்துகிற பொழுது பயங்கரமாக இருக்குது. ஆனால் நானும் என்ன செய்கிறேன், இப்போ ஏன்னா நான் இப்படின்னு பேசுகிறேன்னு வச்சுக்கோ, முதல்ல எனக்கு தான் நியாய தீர்ப்பு தெரியுமா? ஒரு விரல் தான் உங்களை பார்க்குது, 3 விரல் என்னை பார்க்குது. முதல்ல எனக்கு, நான் பிரசங்கம் பண்ணுற எனக்கு முதல் நியாய தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு ப்ராக்டிக்கல். நான் இதில் ஜெயிச்சாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்குது. நான் முதல்ல கர்த்தர் என்ன அந்த பிராக்டிக்கலை நடத்துவார். இப்போ சுகமளிக்கும் ஆராதனை எப்படி வந்ததுங்கிறீங்க? சுகமளிக்கும் ஆராதனைங்கிறது எப்படி வந்ததுங்கிறீங்க? நான் அந்த பாதையை கடந்து போனேன். அவ்வளோதான். ஜாக்லின் முடிஞ்சான்னு ஒரு கூட்டமே பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுத்தார் பாருங்க.
இதை விட என் லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம், அதாவது இப்போ நம்ம பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொல்கிறதனுடைய பெயருக்காக சொல்ல வர இதைய, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ஒரு பிரச்சனை, பயங்கரமான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு தூக்கம் வரல. அந்த பிரச்சனைக்கு நடுவில் எனக்கு என்ன வரல, தூக்கம் வரல. ஏன்னா எனக்கு எப்போ தூக்கம் வரலைனாலும் நான் ஜபாரைக்கு போயிடுவேன். எப்போவுமே மோஸ்ட்லி என்னுடைய பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் அம்மா இந்த ரூம்லேயே இருப்பாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நான் அந்த ப்ரேயர் ரூமில் தான் ரொம்ப நான் இருப்பேன். அப்போ அந்த ஜப ரூமில் நான் என்ன செய்கிறேன்னா, நான் எனக்கு தூக்கம் வரலைன்னு இரவு நைட்டு 10-11 மணி போல் தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு நான் ஜப ரூமில் போய் கொண்டாரு ஜெபிக்க உட்கார. ஜபமும் வரல. ஜபம் வரலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன செய்யறேன்னா, பெட்டில் வந்து படுக்கிற. தூக்கம் வரல. அந்த பிரச்சனையை யோசித்து, இப்போ நான் சொன்னேன் அந்த படுகுழிங்கிறதுக்காக சொல்கிறேன், அல்லது உளையான சேட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் அந்த பிரச்சனையை அப்படியே யோசிக்க என்னுடைய ஆவியில் அந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? ஜாக்லின் அவளாதா, நீ முடிஞ்சிட்ட, இனி அவளாதா, நீ அவளாதா, உன் லைஃப் அவளாதா, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஏண்டா நான் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன், ஏண்டா நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்னு சொல்லி அப்படியே அந்த பிரச்சனைக்கு நடுவில் அப்படியே உள்ளே போகிற எனக்கு நல்லா தெரியுது. தாவீது சொல்றார் பார்த்தீங்களா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் அதை நான் என்ன சொல்லிக்கிறேன், நான் அனுபவிச்சிருக்கிறேன், ப்ராக்டிக்கலாக அதை பார்த்துருக்கிறேன். அப்படியே என்னுடைய ஆவி போகுது, உள்ளே போகுது. ஒரு பக்கம் கண்ணீர் அழுக, அப்படியே கத்தலான்னு தோணுது. அதை கத்த முடியல, ஏன்னா நம்ம சுற்றி நபர்கள் இருக்கனால கத்த முடியல. அப்படியே நான் நல்லா தெரியுது, ஆவி அப்படியே இழுத்துட்டு போகுது. அப்படின்னு நான் போக டக்குன்னு எனக்குள்ள ஒரு வார்த்தை, ரிலீஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை. டக்குன்னு எந்திரிச்சிட்டு நான் உடனே போய் ஜப ரூமில் உட்கார்றேன். அப்போ நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை கர்த்தர் என்னை ரிலீஸ் பண்ணுறான்ட்டு அதே வார்த்தையை திரும்ப ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வார்த்தையை சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு வந்து பெட்டில் படுத்துட்டேன். பெட்டில் நான் படுத்தாலும் என் வார்த்தையில ஆவிக்குள்ள அந்த ரிலீஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தை மாத்திரம் அப்படியே வந்துட்டே இருக்குது. நல்லா நான் என்ன அந்த வார்த்தையோடய தூங்கிட்டேன். சரியாக 4 மணிக்கு இன்னொரு வார்த்தை வருது, பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆவியிலேருந்து எனக்கு வருது. அப்போ நான் டக்குன்னு எந்திரிக்கிறேன். பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு டக்குன்னு நான் எந்திரிச்ச உடனே ஆவியானவர் சொல்கிறாரு, இல்லை நீ அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துரு, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ட்டு இந்த ரிலீஸ்ன்னு சொன்னார் பாருங்க, அந்த வார்த்தையும் பவர் ஆஃப் கிங்டம் அப்படின்னு சொன்னால் அதையும் சேர்த்துறாரு. அப்போ என்கிட்ட சேர்த்திட்டு ஒரு வார்த்தை சொன்னார், மகளே, நான் நினச்சேன் முதல்ல என்னத்தான் ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கர்த்தர்ட்ட என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை மகளே, கர்த்தர்ட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மகளே, பிசாசின் பிடியில் இருக்கிற அநேக ஜனங்களை விடுதலையாக்கி அல்லது ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டமை இந்த பூமியில் நீ எக்ஸ்டாப்ளஸ் பண்ணணும் மகளே. இதுதான் எனது டிசையர். இது அப்படியே பேச எனக்கு அப்படியெல்லாம் இங்கிலீஷ் நாலேஜெல்லாம் இல்லை. ஆனால் இது எனக்கு ஒன்றுமே புரியலை. எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே டக்குன்னு அந்த வார்த்தை அப்படியே மறுபடியும் வருது. என் ஜனங்களை இப்படியே சொல்கிறார், பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை ரிலீஸ் பண்ணி பவர் ஆஃப் கிங்டம் இந்த பூமியில் நீ எக்ஸ்டாப்ளஸ் பண்ணணும் மகளே, இதுதான் எனது டிசையர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. 4 மணிக்கு நல்லா முழிப்பு வந்தோன்னே என்னுடைய ஜபாரைக்கு போய் நான் அங்கே போய் உட்காந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், சரி ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுகிறீங்கன்னா எனக்கு வேதத்திலேருந்து இதை எனக்கு உறுதிப்படுத்தி தாங்கன்னு சொல்லி நான் பேசுகிற பொழுது டக்குன்னு கர்த்தர் சொன்னார், மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வாசிங்க, 28-26. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அவர் பிசாசுகளை துரத்துகிறபடினால் இருக்கும் மூலமா தேங்க்யூமா எடுமா 12:28
வாசிமா. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. கர்த்தர்ன்ட்டு என்ன சொன்னாரு? பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை நீங்க என்ன செய்யணும்? ரிலீஸ் பண்ணி தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணும். இதை வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் ஆண்டவர் இந்த பவர் ஆஃப் கிங்டம் என்கிறதான அதுக்கப்புறம் அப்படியே நான் ஜோமனி அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சேன்னா தேவனுடைய பிரசனத்தில் என்னை ஒப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் எனக்கு ஒவ்வொன்றா ட்ரைனிங்கை கொடுத்தாரு. மாந்திரிகத்திலேருந்து ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, வியாதிக்குள் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, அடுத்து அசுத்தாவியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குறது எப்படி, அடுத்து இந்த பாருங்க இந்த இப்போ நிறைய இந்த கேன்சர் வியாதிகளெல்லாம் சுகமாகுது, அதுலேருந்தெல்லாம் எப்படி விடுதலையாக்குனேன். எல்லாவற்றுக்கும் அழகாக கடைசியாக டைரக்டா சத்துருவை சாத்தான் லூசிபர் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தாரு. அப்போ எத்தனையோ ஊழியக்காரங்களை கூப்பிட்டு அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் அந்த ஆவி வெளியே போகல. கடைசியில் அவங்க என்னை கூப்பிடணும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. வால்பாறைக்கு போனேன். டைரெக்டாக சாத்தானுக்கு அவரு ஒரு ஊழியக்காரர் இதுக்கு அவர் மேலே சாத்தானுடைய ஆவி டைரெக்டாக அந்த லூசிபருடைய ஆவி இருந்தது. அப்போ அதை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி ஒன்றொன்னா கர்த்தர் எனக்கு ட்ரைனிங் படுத்தார். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இன்னைக்கு பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கிறதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் ஏன் மேலே வச்சிருக்கிறார். எல்லாரும் ஆமென்னு சொல்லாமா? எல்லாரும் ஆமென். இதை எதுக்கு சொல்கிறா அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு அந்த டிப்ரெஷனுங்கிறது என்ன, அந்த டிப்ரெஷன் உளையான சேற்றிலிருந்து கடந்த கர்த்தரே என்னை தூக்கி எடுத்து இன்னைக்கு கர்த்தர் என்னை கண்மலைக்கு மேலாக நிறுத்தி என் அடிகளை அதாவது உறுதிப்படுத்திட்டார்னு சொல்ல உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாம். ஏன்னா யோசேப்பை தேவன் இப்படி விடுதலையாக்குறதுக்கு அவன் மேல ஒரு பெரிய ஒரு திட்டம் இருந்தது. பிரசங்கித்திருக்கிறோம், பார்க்குற ஞானவான்கள் சொல்லுவாங்க பாரு. இப்போ எஸ் கூட்ட நல்லா கறந்துட்டுமா? நல்லது. ஆமா, யோசேப்புக்கு மேல ஒரு பெரிய திட்டம் இருந்தது. வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்குற ஒரு பெரிய திட்டம். அப்போ நினச்சி பாருங்க, 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கினது, 11 நெற்கதிர்களும் அவனை வணங்கினது. இதை இன்னைக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சத்தியத்தை நாம் கேட்கிறோம் என்றால் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை கண்மலைக்கு மேலாய் உறுதிப்படுத்துகிறார் என்றால், கண்மலைக்கு மேலாய் தேவன் நம்மளை உறுதிப்படுத்துகிறார் என்றால் நம்ம மேலே ஒரு பெரிய திட்டம் இருக்கு. நல்லா கறந்தட்டுமா? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிறோம். வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற திட்டம். எப்படியாமா? வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற ஒரு பெரிய திட்டத்தை தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. யோசேப்புக்குள்ள தேவன் அப்படிப்பட்ட ஒரு திட்டம் வச்சனால தான் இந்த இடத்துல வாசிக்கிறோம். அந்த மறுபடியும் அந்த வசந்த வாசிங்க. இது 49 வாசம்ல, ஆதியாகமம் 49 வேகமா, ஆதியாகமம் 49 அவன் வில் உறுதியாய் நின்றது. வில் வீரர் அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள். எதுக்கு இதை சொல்றேன்னா, நல்ல விளங்கம்மா, இதை சொல்றேன். கர்த்தர் நம்மை நம்புகிற வரைக்கும், பக்கத்தில் கருத்தப்படுங்க, கர்த்தர் நம்மை நம்புகிற வரைக்கும் நம்ம போராடிட்டே இருப்போம். நம்ம போராடுவோம். பட்டு கர்த்தர் நம்மை நம்பி விட்டால், சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நம்பி விட்டால் அவர் நமக்காய் போராடி நம்மளை மீட்டெடுப்பார். நல்லா கறந்துட்டுமா? நல்லா கறந்துட்டுங்க. அவர் நமக்காக போராடி நம்மை மீட்டெடுப்பாரு. நம்மளை நம்புற வரைக்கும் தான் நம்ம போராடுவோம். நம்மளை நம்பிட்டார் அப்படின்னா எந்த சத்துருக்குடைய கைகளிலும் நம்மளை ஒப்பு கொடுக்காமல் தேவனே நம்மளை மீட்டெடுப்பார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை எகிப்து வர வரைக்கும் அல்லது அந்த குழிக்குள்ள போடுகிற வரைக்கும் யோசேப்பு போராடிட்டே இருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் யோசேப்புக்காக கர்த்தரே போராடி போத்திபார் மனைவியினுடைய கையிலிருந்து தப்புவித்தார். சிறைச்சாலையில போட்ட பொழுது சிறைச்சாலைக்காரர்கள் கையிலிருந்து தப்புவித்தார். போத்திபாருடைய கையிலிருந்து தப்புவித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக பார்வோன் அந்த எகிப்தின் அதிபதியினுடைய கையிலிருந்து தப்புவித்து, ஆமா, எந்த இடத்துல அவன் அடிமையாய் போனானோ அந்த இடத்துல அரசாளுகிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஏனெனில் என் அடிகளை நீர் உறுதிப்படுத்தினீர். என் அடிகளை நீங்க என்ன செஞ்சீங்க? உறுதிப்படுத்தினீங்க. அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அவன் புயங்கள் யாக்கோபருடைய வல்லவரால் கரங்களால் என்ன செஞ்சாமா? பலத்தன. இதனால் அவன்
மேய்ப்பனும் இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். இதை எனக்கு பெரிய மெசேஜ். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறேன். இதை நேற்று தினத்தில் சொன்னார். நான் சொல்லிட்டேன், இதை நீங்கள் தொட்டிங்கன்னா எங்கெங்கேயோ போக ஆண்டவரே. அதனால இதை ஒரே வார்த்தையில் சொல்கிறேன். இஸ்ரவேலின் அவன் கண்மலையும் ஆனான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 1 பேதுருவில் வாசிக்கிறோமே, அதுதான் ஜீவனுள்ள கல். நல்ல கரந்தட்டுமா. நம்ம கர்த்தருக்குள்ள வேரூன்ற நம்மளை ஜீவனுள்ள கல்லாய், அநேகரால் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, தள்ளப்பட்ட கல்லாயே இருக்கிற நம்மை விலையேற பெற்றாய் ஜீவனுள்ள கல்லாக கர்த்தர் நம்மளை முத்தரிக்கிறார். இப்ப நான் ஒரு ஜீவனுள்ள கல்லு, அருமையான சகோதரி ஒரு ஜீவனுள்ள கல்லு, நீங்க ஒரு ஜீவனுள்ள கல்லு. வேதத்துல வாசிக்கிற ஒவ்வொரு ஜீவனுள்ள கற்களாய் மாற அந்த ஜீவனுள்ள கல்லு வைக்க அந்த வசனம் எடுத்துடுமா, ஆவிக்கேற்ற மாளிகையாய் தேவன் இந்த தேசத்துல நம்மளை கொண்டு ஆவிக்கேற்ற மாளிகையாய் கட்ட விரும்புகிறார். எடுத்துட்டீங்களா? 1 பேதுரா 2 பேதுரா? ஜீவனுள்ள கல்லாகிய நம்மை, தேங்க்யூமா, வாசிங்க 2:5. ஜீவனுள்ள கற்களை போல 2:5. 1 பேதுரு 2:5. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான, இருமகளே 4 வாசிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களோ ஜீவனுள்ள கற்களை போல. ஆமா, ஜீவனுள்ள கல்லு இயேசு கிறிஸ்து. அவரோட சேர நம்ம எப்படியா மாறுமாமா? ஜீவனுள்ள கல்லாக மாறி, அடுத்து ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஏன்னா நான் வெகு ஜனங்களை உயிரோடு கூட காக்கிற ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் இருக்கிறனால தேவன் சொல்றாரு, நீ கண்மலைக்கு மேல நில்லு மகளே. அந்த கண்மலைக்கு மேல நின்று நீ உள்ள வேறு ஊன்ற நீயே அநேகருக்கு மேய்ப்பனும் கண்மலையுமாய் நீயே மாற. அந்த கண்மலை தான் ஜீவனுள்ள கல்லு. இதெல்லாம் பெரிய மெசேஜ், அதுக்குள்ளே போக வேண்டாம். நம்ம இங்கே நினைக்குவோம். இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம எதில் வேரூண்டிட்டோம், இப்போ எதில் நிற்க சொன்னாரு? கண்மலை மேலே நில்லு. நம்ம என்ன செய்யணுமாமா? வேரூன்ற தேவன் நம்ம அடிகளை என்ன செய்கிறாரா? உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துகிறார். அதில் சொல்லி நான் முடிக்க போகிறேன். உறுதிப்படுத்துகிறார். சொல்லுங்க, என் அடிகளை அவர் என்ன செய்கிறார்னா உறுதிப்படுத்துகிறார்னா அப்படியே என்ன சொன்னேன்? எக்ஸ்டாப்ளேஷன் பண்ணுறாருன்னு சொல்லலாம், அல்லது நிலைத்திருக்க செய்கிறார், அல்லது அசைக்க முடியாமல் என்னை திரும்ப அவர் என்னை கட்டுகிறவராயிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை அப்படின்னா உறுதிப்படுத்துறது என்னன்னா நிலைத்திருக்க செய்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. இப்படி சொல்லுங்க, கர்த்தர், எல்லாரும் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அந்த காரியத்திலே தேவன் இனி என்னை என்ன செய்கிறாரா? உறுதிப்படுத்துகிறார். சொல்லுங்க, உறுதிப்படுத்துகிறார். தேவன் என்னை உறுதிப்படுத்துகிறார். தேவன் என்ன செய்கிறாரா? தேவன் என்ன செய்கிறாரா? என்னைய எதுக்குள்ள இருந்து எடுக்கிறாராம்? என்னைய பயங்கரமான குழியில. அப்படின்னா இந்த ஒரே லைன்ல சொல்லலாம், நம்பத்தக்க முடியாத இடம் அப்படி சொல்லலாம், அல்லது தோற்று போன இடம், அல்லது சோர்ந்து போன இடத்துல இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேலே நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்துகிறார். ஆமென் என்று சொல்லாமா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு நம்மளுடைய அடிகளை அவர் என்ன செய்ய விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னா நிலைவரப்படுத்துகிறார். என் வாழ்க்கையை இனி நிலைத்திருக்க செய்கிறார். நான் இனி கர்த்தருக்குள் நிலைத்திருந்து, சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் இனி எப்படி இருக்க போறேன்? நிலைத்திருந்து. சொல்லுங்க, நான் இனி கர்த்தருக்குள் எப்படி இருக்க போறேன்? நிலைத்திருந்து. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் நானும் அவனில் நிலைத்திருப்பேன், அவன் மிகுந்த கனிகளை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு நமக்கு எந்த ஆவி வேணும்னா நிலைவரமான ஆவி. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நமக்குள்ள எந்த ஆவி வேணுமாமா? எல்லாரும் எந்த ஆவி வேணுமாமா? நிலைவரமான ஆவி. தாவீது அடிக்கடி சொல்றாரு, எனக்கு நிலைவரமான. சங்கீதம் 51 நீங்க வாசிக்கிற பொழுது அவர் சொல்றாரு, ஆமாண்டவரே, அப்பப்ப நான் தவறிடுறேன், அப்பப்ப நான் தடுமாறுறேன், அப்பப்போ உலகத்துக்காகவும் நான் வேஷம் போட்டுக்கிறேன், அப்பப்போ நான் என்ன செய்யறேன்? ஆலயத்துக்குள்ள வந்த ஆலயத்துக்கு
ஆதாயத்துக்காக நான் வேஷம் போடுறேன், உங்களை பார்த்தா ஒரு வேஷம் போடுறேன், உலகத்தான பார்த்தா ஒரு வேஷம் போடுறேன் ஆண்டவரே. இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, நிலைவரமான ஆவி. நான் ஒரு நாங்கள் அதாவது இந்த பாப்பாவாட்டம் இருக்கிற ஒரு பொண்ணு, நாங்கள் திருச்சிக்கு போயிருந்த பொழுது ஒரு நாள் அவள் எங்களை பார்க்க வந்தா. கம்மலெல்லாம் இல்லாமல் இருந்தான். அப்போ அவளை பார்த்து, என்ன கம்மலெல்லாம் போட்டிருந்த, ஏன் எங்கே பாப்பா கம்மலையெல்லாம் காணோம் அப்படின்னா, எங்கள் பாஸ்ட் வராரு அதனால் கம்மலை கழட்டி வச்சுட்டேனா. எங்கள் பாஸ்ட் வராராம்மா, நான் என்ன பண்ணிட்டேன், கம்மலெல்லாம் கழட்டி வச்சுட்டேன். பாஸ்ட் போனேன்னா அப்புறம் போட்டுக்குவா, அப்புறம் ஸ்கூலுக்கு போகணுமில்லாண்டி, கம்மலெல்லாம் போக முடியுமான்ட்டி. நான் அப்புறம் ஸ்கூலுக்கு போனேன். இது என்னது வேஷம் போடுறது. இன்னொரு தம்பி ஒருத்தர் இருப்பான், இன்னொரு தம்பி, அவன் நாங்கள் அந்த ஆரம்பத்தில் மேட்டுப்பாளத்தில் ஊழியம் பண்ணிட்டு இருந்த பொழுது அப்போ ஒரு தம்பி குளிச்சுட்டுப்பா ஒரு பாட்டு பாடுறா, சினிமா பாட்டு. பாட்டை மறந்துச்சு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு அப்படின்னு பாடினா பார். பாடின அடுத்த நிமிஷம், டே அம்மாச்சி வருதுடா, எந்த காலத்திலோ எந்த இதெல்லாம் எப்படி வேஷம் போடுறது. இல்லைம்மா, இல்லை ஆண்டவரே. சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு, ஆண்டவரே நிலைவரமான ஆவி, எனக்குள்ள நிலைவரமான ஆவி, எனக்குள்ள நிலைவரமான ஆவியை இன்னைக்கு எனக்குள்ள என்ன செய்யுங்க, புதுப்பிங்க. ஏன்னா இன்னும் நம்மளை தேவன் நம்பாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரியம். வாசிங்க, அந்த வசந்த வாசி ஜெபிக்க போகிற வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் நினைக்கிறேன் 78. அவர்கள் இருதயம் நிலைவரப்படவில்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது சங்கீதம். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுவார் பாருங்க. வாசிமா. இருதயம் 78:37. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை, அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாயிருக்கவில்லை. எப்படியாமா அவளுடைய இருதயம் என்ன செய்யல, அதுக்கு தான் சொன்ன, இன்னும் ஸ்டாண்ட் ஆகல. சொல்லுங்க, இன்னும் என்ன ஆகல, ஸ்டாண்ட் அங்கிட்டும் இங்கிட்டும் இன்னும் ஸ்டேபிள் ஆகல. என்ன ஆகலை, ஸ்டேபிள் ஆகலை. அங்கிட்டு இங்கிட்டு என்ன செஞ்சுட்ருக்குறோம், அலையிறோம். ஆமாம், நான் கூட தடுமாறுறாங்கன்னு சொல்லுது அவங்க, நல்லா அலையிறோம், இன்னும் அலைஞ்சிட்டு இருக்கிறோம்மா, இன்னும் அலையிறோம். ஆனால் இன்னைக்கு இல்லை. ஒருவேளை என்னையுமே சொல்கிறேன், என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நானும் அவருடைய வார்த்தையில் அழுது எனக்கு கொடுத்த தரிசனம், எனக்கு கொடுத்த சொப்பனத்தில் இன்னும் என் ஆத்துமா என்னன்னா நிலைவரப்படணும். என்ன பண்ணுவாமாமா, உறுதிப்படணும். அப்படின்னு என்ன அர்த்தம், இங்கிலீஷில் அதனோட வேர்டு என்ன இருக்குன்னா, he set my feet on a rock. செட் பண்ணணும். நம்மளோட ஃபீட்டு, நம்மளுடைய பாதங்களை, நம்மளுடைய கால்களை கண்மலைக்கு மேலே என்ன பண்ணணும், செட் பண்ணுங்கிறாரு. அலாரத்தை செட் பண்ணால் மாற்றி அடிக்குது. 7 மணிக்கு அலாரம் வச்சா கரெக்டாக 7 மணிக்கு. ஆமாம், நம்ம தான் மாறிடுவோம். 7 மணிக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு கூட தூங்கிடுவோம் நம்ம தான். அப்போ நம்ம கர்த்தர் செட் பண்ண விரும்புகிறார் நம்மளை. ஆனால் நம்ம இன்னும் என்ன செய்கிறோம், அங்கிட்டு இங்கிட்டு அலக்கழிக்கப்படுறோம். அதனால் கர்த்தரால் நம்ம இன்னும் என்ன செய்ய முடியல, நம்ப முடியல. நம்மளை அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் எனக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்த பொழுது என்கிட்ட கர்த்தர் கேட்ட வார்த்தை என்ன தெரியும், இப்படி தான் கேட்டார். எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்கிறாங்க மகளே, என் சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை, நீயாவது என் சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்வாய். அப்படி தான் என்கிட்ட கேட்டார். எதுக்கு இதை சொல்கிற அப்படின்னா, எல்லாம் ஊழியம் செய்யலாங்க, எல்லாம் எத்தனை ஊழியக்காரங்க, ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொள்ளுகிறவன் உண்டோ? தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணோம். ஒரு இல்லையே. அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார், அப்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் ஊழியம் பண்றாமா, கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படுகிற நிலைவரமான மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? ரூத்தை போல மரணமே அல்லாமல் உம்மை விட்டு என்னை ஒன்றும் பிரிக்காது என்று சொல்லி ரூத்தை போல உறுதியாய் நிற்கிறவர்கள், எஸ்தரை போல நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், சாமுவேலை போல சொல்லும்படி என் கேட்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், யாரை அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது நான் போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறேன் மனிதர்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார்.
ஆமேன் என்று சொல்ல இருக்கிறது எல்லாரும் அப்படியே எழுமி நிற்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுமி நின்று இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. திரும்ப சொல்கிறோமா, இப்போ விளங்கிருச்சாமா? நம்ம இன்னும் தடுமாறி 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 இன்னும் விழுந்து 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 இன்னும் அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு. ஆனால் இன்னைக்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் யார் என்று சொல்லி தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி. ஓ எஸ்லா, நன்றி அப்பா.